கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இது மறிச்சு என்னை ஏமாத்தி சீட் பண்ணி சொந்தக்காரங்க மாதிரி எல்லாரையும் கிரியேட் பண்ணி ரவுடிங்களெல்லாம் வச்சுதான் கல்யாணம் பண்ணானே. இந்த நிலையில தான் அவங்க மார்ச் மாதம் வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில சுமூகமா சென்றதாகவும் திடீர்னு தெய்வ செயல் அவங்களோட அரசியலோட முக்கிய பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக முயற்சித்ததாகவும் பிரீத்தி குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுவரையிலேயே 15க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதா ஆசை வார்த்தை கூறி அவர்களோட வாழ்க்கையையும் இவங்க சீரழிச்சிருக்கிறதாகவும் இவங்க இப்ப ஒரு புது குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. ஏமாத்தி தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணான். அவன் பேர் தெய்வம் என்ற தெய்வ செயல் கட்சியில இருக்கிறான். டிஎம்கே கட்சியில இருக்கிறான். எந்த காலத்து இன்னும் பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணையும் வீட்டுல போய் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்க 2 பேர் மட்டும் இல்லை, நாங்க 2 பேர் தவிர்த்து இன்னும் 15 பேர் இருக்கிறாங்க. 18 பேர் 16 பேர் இருக்கு. ஏமாந்த 15 பெண்களுக்குமே நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்கிற இந்த ஒரு விஷயம் இப்போ இணையத்துல